பெரிய கடலின் நடுவில் ஒரு கருங்கடல் கப்பல் பயணம் செய்கிறது. அது ஒரு சாதாரண கப்பல் அல்ல. அது மனிதர்களின் சுதந்திரத்தை எடுத்துச் செல்லும் ஒரு சிறை கப்பல். கப்பலின் மேல் கைதிகள் அனைவரும் சங்கிலியில், கைகளிலும் கால்களிலும் இரும்பு. அவர்களுள் ஒருவன் ஹென்றி, சுதந்திரத்தை நேசித்தவன், இப்போது கட்டுப்பட்டவன். ஹென்றி கடலை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அளவில்லா நீலம் அவனுக்கு ஒரு நினைவை தருகிறது. சுதந்திரம். அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும், இங்கிருந்து நான் வெளியே வர முடியுமா? அந்த நேரத்தில் அவனுக்கு அருகில் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் அமைதியாக இருக்கிறான். அவன் கண்களில் பயம் இல்லை, புத்திசாலித்தனம். அவன் பெயர் டேகா. டேகா மெதுவாக ஹென்ரியிடம் பேசுகிறான். நாம் இங்கிருந்து தப்பிக்கலாம். அவன் குரல் மிகவும் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நொடியில் ஒரு எண்ணம் பிறக்கிறது, தப்பிப்பு. திடீரென வானம் கருமேகமாகிறது. காற்று வேகமாக அடிக்கிறது. கடல் கொந்தளிக்கிறது. ஒரு பெரிய புயல் கப்பலை தாக்குகிறது. கைதிகள் தங்கள் சமநிலையை இழக்கிறார்கள். சிலர் கீழே விழுகிறார்கள். சிலர் பயத்தில் கத்துகிறார்கள். சங்கிலியில் கட்டப்பட்ட உடல்கள் புயலில் துடிக்கிறது. அந்த குழப்பத்தின் நடுவில் ஹென்றி மட்டும் அமைதியாக நிற்கிறான். அவன் கண்களில் பயமில்லை. அவன் மனதில் ஒரு தீ மட்டும். புயல் மெதுவாக குறைகிறது. காலை வெளிச்சம். தூரத்தில் ஒரு தீவு தெரிகிறது. அது அழகான இடம் போலத் தோன்றலாம். ஆனால் அது டெவில்ஸ் ஐலண்ட், நரகத்தின் கதவு. கப்பல் கரைக்கு அருகில் நிற்கிறது. காவலர்கள் கத்துகிறார்கள், அனைவரும் கீழே இறங்குங்கள். கைதிகள் வரிசையாக இறங்குகிறார்கள். ஹென்றி அந்த நிலத்தை முதலில் பார்க்கிறான். அவன் மனதில் ஒரு உண்மை மட்டும், இது ஒரு சிறை இல்லை, இது ஒரு சோதனை.